வேதாமத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம படிக்க போறோம். எரேமியா 16:21. எரேமியா 16:21. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். அப்ப கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து அவர் யார் என்று நமக்கு அந்த அறிவை கொடுத்து ஆண்டவர் இந்த ஆலயத்தில் அமர செய்தார். எத்தனை பெரிய கிருபை! ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். இந்த வசனம் சொல்ற விதமாக I will read the verse in English also. You can read it along with me. Therefore, behold, I will this once cause them to know. I will cause them to know mine hand and my might. And they shall know that my name is the Lord. They shall know that my name is the Lord, says the word of God. யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய நாமம் யெகோவா, ஆண்டவருடைய நாமம் I am that I am, says the word of God. I am that I am means நான் நானாகவே இருக்கிறேன் என்று சொல்லி நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் அவர். எல்லா வாய்களிலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லுவாண்டவர். நீர் கொடுத்த ஜீவனுக்கு நன்றி, நீர் கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி, நீர் கொடுத்த சுக பலனுக்கு நன்றி, குடும்ப உறவுகளுக்கு நன்றி, நீர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி. எல்லாம் ஸ்தோத்திரிப்போமா? எல்லாம் சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபையில நம்மை கூட்டி சேர்த்துக்க மௌனமா இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனையோ பேர் போர்ல மரித்து கொண்டிருக்காங்க. சிறு பிள்ளைகள் தாயின் கருவிலிருந்து வருவதற்கு முன்பதாக மரித்து சடலமாகிற குழந்தைகளை பார்க்கிறோம். அப்படியே இனமாய் அழிக்கப்படுகிறார்கள். There's kind of genocide that is happening. There's kind of, so many people who are being killed in masses. There are people who are being sacrificed under the terminology of war or under patriotism. But here we are standing here in the house of God. We are hale and healthy. We are here reverberating with the joy of the Lord. And we do not know how long we're going to have this privilege. The fire that has started there, we don't know how long it will spread to the whole world. But times are coming. Worse times are coming. But we have a good news that our God and Savior, He is our helper. And we are the privileged few, because according to the verse it says, I will cause them to know my name, and my name is Jehovah, says the word of God. God Jehovah, we praise you. God Jehovah, we bless your holy name. Lord, we raise our voices and we praise you, God. Lord, we thank you for you sent your only begotten Son. Lord, He was slain upon the cross and He shed His holy blood so that, Lord, it could wash away all our sins and our sicknesses and our curses, and we thank you. We're just going to pray for all those who are sick. If you can, please rise to your feet. எழும்பி நிற்க போறோம். விசுவாசத்தோடு ஒரு மனதின் ஆவியோடு நம்ம ஜெபிக்க போறோம். யாரெல்லாம் maybe they are in disease, they are in severe sickness, வியாதியின் நிமித்தம் வலிகளின் நிமித்தம் போராடி கொண்டு நம்மோட ஆலயத்தில் ஆராதித்தவர்கள் தான், ஆனா இன்றைக்கு இல்லாதபடிக்கு போன வாரம் ஒருத்தருக்காக நம்ம ஜெபிச்சோம். எத்தனை பேர் ஞாபகம்? செல்லதுரை அங்கிளுடைய சகோதரருக்காக ஜெபிச்சோம். ஆனா அவர் கர்த்தர் பிரசன்னத்துல போய் சேர்ந்துட்டாரு. சோ ஜீவனும் மரணமும் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஜீவனும் மரணமும் கர்த்தர் கரத்தில். ஆனா ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்காய் மன்றாடுவது, விண்ணப்பிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. And we were praying for Chelladurai uncle's brother, but he passed away into glory. அவர் மகிமைக்கு கடந்து சென்றார். ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பங்களும் கர்த்தர் குறித்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஜெபம் செய்வோம். நம்ம குடும்பங்கள்ல யாருக்காவது சுகம் தேவைப்படுகிறது. நமக்கு தெரிந்தவர்கள் உடல் நீங்க சொல்லலாம், என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா திடீரென்று she or he is stricken with cancer. Cancer has become a cruel killer these days. It is killing millions of people. And we're going to cry unto the Lord. There was a time when AIDS was like an epidemic, it was spreading. But now everybody, maybe 1 in 5, 1 in 10, you ask them, they say it is some kind of cancer, some kind of tumor. It's not that God has just separated us, we are righteous, nothing of that sort. It is because we have received the grace and favor of God. கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம் இன்றைக்கும் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் அனுபவம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க, I was telling her, why don't you go for test? Why don't you go to the hospital? And she said, more than the disease, the experience that I have when I go to the hospital, the isolation that I go through,
the madness that I feel, I don't want to go to the hospital. அவங்க சொல்லிட்டாங்க, ஏற்கனவே எனக்கு அந்த அனுபவம் இருக்கு, ஆனா இந்த தடவை கர்த்தர் சுகப்படுத்தினா சுகப்படுத்திட்டோம், நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். ஏன்னா அந்த தனிமையின் கொடுமை, அந்த பைத்தியம் பிடிக்கிற மாதிரி எனக்கு இருக்கும், அது எனக்கு வேண்டாம், கர்த்தர் என்னை சமாதானமோடு எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி. அநேகருக்கு தெரியல ஆரோக்கியம் எவ்வளோ அருமையானது என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம யாரெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆரோக்கியம் இருப்பது நிமித்தம் நாங்கள் ஆலயத்தில் நின்று கொண்டு உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். ஜீவனுள்ளோர் தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் பாடி துதிக்க வந்திருக்கிறோம். எல்லாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுகவீனமாய் இருக்கிறவங்களுக்காக, வியாதிப்பட்டிருக்கவங்களுக்காக, ஐயோ கர்த்தர் எங்களை சுகப்படுத்துவாரோ, கர்த்தர் எங்களை பலப்படுத்துவாரோ, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு இதை செய்வாரோ என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு எத்தனையோ நாட்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கும் ஜனங்கள் மேல் கடாட்சியும் ஆண்டவரே உம்முடைய கிருபையால் மனமிரங்கும் மனமிரங்கும். உம்முடைய வல்ல கரத்தால் யெகோவா என் நாமம் என்று சொன்னீரே, அந்த நாமத்தில் நாங்கள் சொல்லி வருகிறோம். யெகோவா என்ற நாமத்தில் நாங்கள் வருகிறோம். மன்றாடி ஜெபிங்க. ஆண்டவரே எங்கள் மத்தியில் சுகவீனமாய் இருக்கும் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் சுகவீனமாய் இருக்க சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கை இழந்து இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தொட்டு ஆணி பாய்ந்த கரத்தினால் ஒரு பெரிய சுகத்தை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, perform a miracle, oh God. As a church we plead and pray, oh perform a miracle for each of our family members who are going through some kind of sickness, for each of our family members who are going through some kind of disability or ailment. We pray that your mighty hand will heal them and set them free, oh God. Jesus, we thank you. Lord, you took all our curses away, all our sins away, all our sicknesses away in the cross, and it is finished. It is finished, oh God. It is the finished work of the Lord, and we don't want to strain, we don't want to stress, we don't want to strive and struggle with the satanic problems, oh God. Jesus, we pray that you will deliver us. By the power of the blood of the Lamb, you will deliver us, oh God. And you will perform miracles in our church. நம்ம சபையில கர்த்தர் அற்புதங்களின் சாட்சிகள் எழும்படி ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. அனலும் இல்லாதபடிக்கு, குளிரும் இல்லாதபடிக்கு, செத்த சபையா இல்லாதபடிக்கு உயிரூட்டும் சாட்சிகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார், ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செய்தார் என்று சொல்லி அநேக நாவுகள் கர்த்தரை துதிக்கட்டும். ஆண்டவரே அந்த சபையா எங்களை மாற்றுங்க 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 மாற்றுங்க. இந்த டி நகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரப்பட்டு ஜெபிங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அறிந்து தெரிந்தவர்கள் ஆனால் அழிந்து போய்கிற அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே அவர்களை ரட்சியும் இயேசு சுவாமி. உம் கரம் ஒன்றும் குறுகி போகவில்லை, அவர்களை ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். தேவாதி தேவனே ரட்சியும். கர்த்தாதி கர்த்தரே அவர்களை ரட்சியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபை நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே நீர் தெரிந்தெடுக்கிற ஆத்துமாக்கள், தேவையுள்ள ஆத்துமாக்களால் இந்த சபையை அலங்கரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Hallelujah. Lord, we pray that you'll flood this place with needy souls, oh God, who will cry unto you as the savior of their lives. Lord Jesus, we thank you for it is going to happen, and we bless your holy name. O Lion of Judah, we thank you, we praise you. Our யூதாவின் ராஜசிங்கம், அவர் தேவாதி தேவன். இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் மகிமையான தேவனை ஆராதிக்க போறோம். நம்ம கரங்களை தட்டி குரல்களை எழுப்பி சந்தோஷமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு சாட்சியோடு நம்மை நிறுத்தினார். அல்லேலூயா. அதற்கு கர்த்தருக்கு நம்ம துதிகள் செலுத்தணும், ஏறெடுக்கணும். சேர்ந்து துதிப்போமா? யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லாமை பேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. எல்லாரும் சேர்ந்து குரல்களை எழுப்பி எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை
நீங்கிட
நினைக்கிறீங்க, எத்தனை நாள் நான் சர்ச்சுக்கு வந்தேன், எத்தனை நாள் நான் ஜெபிக்கிறேன், எத்தனை நாள் கர்த்தரின் பாதங்களை பிடித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார். Maybe God is personally talking to you and me, and God says, even a single second that you have spent in the presence of God is not spent in vain. ஒரு நிமிடம் கூட வீணாய் போவதில்ல. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம செலவழித்த நொடிகள், நிமிடங்கள் கர்த்தருக்கு அருமையானவையாய் இருக்கிறது. ஒரு மனிதர்களின் பிரசன்னத்தில் நீங்கள் செலவழித்த நிமிடங்கள், நீங்கள் நொடிகள். Maybe you poured your life into your relationships and you love them so much. It could be a friend, it could be somebody close to you, but then when they reciprocate, it is not even 1/10 of what you invested in their lives. 10ல ஒரு பங்கு கூட இருக்காது. நீங்க சொல்வீங்க, ஐயோ இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணனே, I invested my time, I invested my emotions, my feelings, I was so attached. But it is so easy for them to detach themselves from you. It is so easy for them to disassociate themselves from you, and you don't matter to them anymore. But you know what? This morning, I just want to tell you, you matter to God. You are so precious to God. Hallelujah. And that is why, even as we're going to sing the song, it is a simple song. It says, when I rise, in the morning when I rise, just give me Jesus. There are people who say, in the morning when I rise, give me coffee. In the morning when I rise, give me lime water. But this song says, in the morning when I rise, just give me Jesus. It's such a beautiful song. It surmises everything, the life of a believer. Maybe we see many believers who are backslidden. I will call them, they are renegade believers. They reneged in their faith. They have reneged in their attitude towards God. And we have renegade believers. We are all like that. But we're going to tell God, Lord, instill in us loyalty to serve you, God. Let's be loyal to God. Maybe you're not able to be loyal to human relationships. But when you are loyal to God, God will instruct you in the path that you should go. And God will give you the grace to stand as a testimony. கர்த்தர் கிருபை கொடுக்காத பட்சத்தில் நம்ம சாட்சியாய் வாழ முடியாது. நீங்க யாருமே சொல்ல முடியாது, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய திறமை, நான் நீதிமானாய் வாழ்வேன். இல்ல, கர்த்தர் கொடுக்கிற கிருபை தான் நம்மை நீதிமானாக்குகிறது. அவர் பாவமானார் நம்மை நீதியாக்கிட என்று பாடல் சொல்கிறது. அதனால சொல்ல போறாண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு இன்றைக்கு தேவை, உம்முடைய கிருபை எனக்கு நாளைக்கு தேவை, உம்முடைய கிருபை எனக்கு என்றென்றைக்கும் தேவை. ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்கள் சேர்ந்து shall we just worship the Lord in holiness.
me, O God. In my strife, be with me, O God. In my confusion, be with me, O God. In my hurt, be with me, O God. And God walks by your side, embraces you in His arms and shields you. When I am alone, when I am alone, when I am alone, give me Jesus. When I am alone, sing it. Everybody. Give me Jesus. Give me Jesus. Give me Jesus. You can have this whole world. Just give me Jesus. Can you say it? Louder, louder, please. Every voice. Give me Jesus. You can have this whole world, but give me Jesus. When I come to die, oh, when I come to die, when I come to die, give me Jesus. When I come to, everybody, there's a day when we will have to close our eyes and see Him in all His glory. Together, everybody. Give me Jesus. Give me Jesus. You can have this whole world, but give me Jesus. Is that your quest this morning? Oh, just raise your voice. Only the congregation. Give me Jesus. Can I hear you? Louder. You alone are holy. You alone are worthy. Only you alone deserve my praise. So I come before you, honor and adore you. Only you alone deserve my praise. Only you alone. Can you join with us now as we sing this small chorus and tell Him, Lord, you alone deserve our praise this morning, this beautiful morning. Oh, this daybreak, even as we're standing here in the house of God at Canaan Church, we praise you. We praise you, O Lord. Hallelujah. You alone are holy. You alone are worthy. Only you alone deserve my praise. Oh, so I come before you, honor and adore you. You alone are worthy of my praise. Only you alone. Lord, I praise you with everything in me. Lord, I praise you
Jehovah, and we praise you, God. Give me Jesus, give me Jesus. You can have this whole world, just give me Jesus. Last time, everybody. Oh, just raise your voices to the heavens. Give me Jesus, give me Jesus. You can have this whole world, just give me Jesus. Can you truly tell him, everybody, with your eyes closed? I'm just going to say a short prayer. Maybe you were asking for so many things. Maybe here you were standing and asking, Lord, just give me that person in my life. Just give that person back into my life. I do not know if that's your prayer, but just give up. Just give up the world. Just give up the worldly relationships and tell God, Lord, I just need you. Just give me Jesus. Let that be your prayer. Say it along with me. Give me Jesus. God, I need you in my life. God, I need your presence. Hallelujah. And God deserves all our worship. And God deserves all our praises. Because he is in need of you and me. அவர் சர்வலோகாதிபதி, அவர் சர்வத்தையும் படைத்தவர். அவரை மரியாதையோடு தொழுது கொள்ளும் நேரம். அதனால எல்லாரும் சொல்ல போற, ஆண்டவரே நீர் எப்பேற்பட்ட தேவன். நம்ம பாடின விதமாக ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போதும் நமக்கு ஆண்டவர் தேவை. இறுதியாய் கண்களை மூடும் போதும் கர்த்தர் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் எதெல்லாம் தேவை, இவங்க இருக்கணும் அவங்க இருக்கணும்னு யோசிச்சிங்களோ, இந்த பாடல் சொல்கிற விதமாக சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் தேவை. ஹல்லேலூயா. அவரை எல்லாரும் சேர்ந்து வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் அந்த பாடலை பாடி கர்த்தருக்கு கூடிய மரியாதையை கொடுத்து அவரை தொழுது கொள்வோமாம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி யாரெல்லாம் கரங்களை கொண்டு வந்தோமோ சத்தமா கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். சத்தமா எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. மறுபடியும் கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். சொல்லுமா சர்வத்தையும் படைத்த சர்வ வியாபியே, எல்லாரும் சேர்ந்து சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே உம்மை நான் கும்பிடுகிறேன். உம்மை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி கரங்களை தட்டி கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். சொல்லுமா நீங்க எல்லாம் பாடணும். இது யார் பாடலையும் அவரை தொழுது கொள்வோமா. ஹல்லேலூயா.
காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன் என்று மாறாதவர் இசுராஜன் நீரே மகிமை மகிமை உமக்கென்றுமே சொல்லுங்க கரங்கை தட்டி இறுதி சில நிமிடங்கள் அவரை துதிக்க என்றும் மாறாதவர் சொன்னபடி செய்பவரே சொல்லால் அகிலத்தை படைத்தவரே சொல்லுமா சொல்லுமா அவர் சொன்னபடி செய்கிற தேவன் சோர்ந்து போகும்போது நீ சொன்னதை நினைத்தே அகமகிழே யாரெல்லாம் சோர்ந்து போனவர்களாம் பாடுங்க பாடுங்க ஓ துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன் சொல்லுங்க துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன் காலம் காலமாக உம்மை நான் துதிப்பேன் காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன் என்று மாறாதவர் இசுராஜன் நீரே மகிமை மகிமை உமக்கென்றுமே சொல்லுமா சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து ஓ பரிசுத்த தேவனை தொழுது கொள்வோமா ஹalleluya ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அகற்றினீரே கண்மணி போ தேவன் நமக்கு உண்டு விடாது துதிப்போமா கடலையும் அகற்றினீரே கலங்கி தவிக்கும் போது உம்மை கண்டேன் கடவுளே கலங்கிடவே யாரெல்லாம் கலங்கிடுறீங்களோ ஓ கர்த்தர் உங்களுக்காய் வந்தார் அல்லவா துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன் சொல்லுங்க துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன் காலம் காலமாக உம்மை நான் துதிப்பேன் காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன் என்று மாறாதவர் இசுராஜன் நீரே மகிமை மகிமை உமக்கென்றுமே எல்லாரும் சேவையாக ஒருவரின் ஆவியோடு ஹalleluya உம்மையே துதிப்பேன் என்று மாறாதவர் இசுராஜன் நீரே மகிமை மகிமை உமக்கென்றுமே கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் இறைவா இயேசு உம்மை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் தொழுது கொள்வோம் இறைவனே என் தேவனே என்று மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து நான் கும்பிடுகிறேன் இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் இறைவா இயேசு உம்மை ஹalleluya கரங்களை உரத்த சத்தத்தோடு தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம் ஹalleluya அவர் மகிமையின் தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவன் ஹalleluya Lord we praise you அவர் பிரம்மாண்டமான தேவன் is a God of grandeur and glory and he deserves your praise he deserves my praise he deserves praise even from the tongue of infants says the word of God and all the infants speak maybe the mothers don't understand but you know what God is raising up praises from the lips of infants and God can understand their language if you're not willing to praise God can even make the stones sing says the word of God so let's not be stony hearted let's be people who praise him because he deserves it and let's show our grateful attitude towards God shall we just proclaim the verse that is given 2 Corinthians chapter 4 verses 17 and 18 2 Corinthians chapter 4 verses 17 and 18 you can read it along with us for our light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all so we fix our eyes not on what is seen but on what is unseen for what is seen is temporary but what is unseen is eternal says the word of God what a great truth it's a remarkable it's a powerful verse so maybe you're worried about all the things that you see the people whom you see their attitude that you see but God says do not be worried hallelujah they are all temporary
there's something that's permanent, that lasts forever, and that is the favor of God. தமிழ்ல படிப்போம். 2 கொரிந்தியர் 4:17-18 வசனங்கள். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். மறுபடியும் இதை சொல்லுவோமா? அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். Hallelujah. And we are such a blessed congregation. Let's just give God the glory and let our children, let them come stand here and sing God's praises. Let's encourage them. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? நம்ம சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்து வேதாகமத்தை நல்ல உயர தூக்கி சொல்ல போறாங்க. This is my book and this is my Bible. சேர்ந்து பாடுவோமா? To be ideally, is that the book for me? I stand alone in the word of God. To be ideally, come on everybody. The book for me, I stand alone in the word of God. To be ideally. Say hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen. hallelujah, Amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah. Sattama, sattama. amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah. அன்பு சந்தி மரியும் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அன்பு சந்தி மரியும் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. நீங்க சொல்லுங்க. அன்பு சந்தி மதியம் உம்மையே துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அன்பு சந்தி மரியும் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. தானே இப்போ 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கணுமே. சொல்லுமா சொல்லுமா. தானி முதல் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கணுமே. எஸ்தரை போல உபவாசித்து தேசத்துக்காய் ஜெபிக்கணுமே. எஸ்தரை போல உபவாசித்து நம் குடும்பத்துக்காய் சொல்லுமா. நம் குடும்பத்துக்காய் எல்லாரும் சேர்ந்து. ஜெபிக்கணுமே. அன்பு சந்தி மரியும் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அன்பு சந்தி மதியம் உம்மையே துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா.